ஏய், நீதானே அன்பு? ஆமா சார். உன்னை பார்க்க ஆள் வந்திருக்கு, வா. என்ன பார்க்கவா? யார் சார்? யார் என்னன்னு முழு விவரம் சொன்னாதான் வருவீங்களோ? போடா, போய் பாரு. ஆனந்தி, என்னங்க என்னங்க ஆனந்தி, ஆனந்தி அழாத. நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? தைரியமா இருக்கணும், அழாத. என்னங்க என்ன இது? என்னங்க முகத்துல காயம்? அடிச்சுட்டாங்களா? இங்கேயும் உங்களை அடிச்சுட்டாங்களா? இல்ல ஆனந்தி, இங்க போலீஸ்காரங்க எல்லாம் ஒண்ணு அடிக்கல. ஆனா 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 என்ன சொல்லுங்க, எப்படி காயப்பட்டுச்சு? அந்த திருமூர்த்தி இங்கதான் இருக்கா. ஐயோ, காலையில அவன் ஆளுங்க வந்து பிரச்சனை பண்ணானுங்க. நல்லா நாள் சாத்துன. நீங்க சண்டை போட்டீங்களா? ஆமா ஆனந்தி, எனக்கு சின்ன காயம்தான். ஆனா இனிமே திருமூர்த்தியே சொன்னாலும் எவனும் என்கிட்ட வரமாட்டான். நல்லா கவனிச்சு அனுப்பியிருக்கேன். வேணாங்க, வேணாம், சண்டையெல்லாம் போடாதீங்க. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறயா? ஏதாவது ஆயிட போதுங்க. அதான் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். என்னங்க இப்படி அலட்சியமா இருக்கீங்க? ஏற்கனவே உங்களுக்கு ஜாமீன் கிடைக்க விடாம சிக்கல கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ஜெயில சண்டை வேற போட்டு அத காரணமா வச்சு ஜாமீன் கிடைக்காம பண்ணிட போறாங்க. தயவு செஞ்சு எனக்காக சண்டையெல்லாம் போடாதீங்க. சரி, இனிமே சண்டையெல்லாம் போட மாட்டேன், போதுமா? எப்படி இருக்கு ஆனந்தி? இந்த கேள்விக்கு நீங்க சந்தோஷப்படுற மாதிரி என்னால இப்ப பதில் சொல்ல முடியலையே. நீங்க இல்லாம நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? நான் உங்களை விட்டு போகணும்னு நினைச்சப்பெல்லாம் கடவுள் என்னை உங்க கூடவே இருக்க வச்சாரு. இப்ப ஒரு நிமிஷம் கூட பிரியாம உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பிரிச்சு வச்சு சந்தோஷப்படுறாரு. இல்ல ஆனந்தி, அப்படிலாம் நினைக்காத. நான் தான் சொன்னேன்ல, நம்ம ரெண்டு பேரையும் காலத்துக்கும் பிரிக்காம சந்தோஷமா வாழ வைக்கதான் கடவுள் இந்த பிரிவை கொடுத்திருக்காரு. உனக்கு இந்த கொடுமையை செஞ்சவன் யாருன்னு தெரியாம நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாதுன்னு அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டார் ஆனந்தி. நம்ம குழந்தை இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னால இந்த தப்ப செஞ்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆனா நாமளே அந்த தேடலை விட்டுட்டோம். அதனாலதான் இப்ப ரகு மூலமா எனக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி இப்ப ரகுவை கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். அவனை கண்டுபிடிச்சிட்டா உனக்கு நடந்த பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் பிறக்க போற நம்ம குழந்தைக்கு நம்ம கொடுக்க போற முதல் பரிசா இருக்க போகுது. நான் சொல்றதெல்லாம் நடக்க போதா இல்லையான்னு மட்டும் பாரு. அது நடக்குங்க. ஆனா இவ்ளோ பெரிய தப்பு செஞ்சவன் ரகுவை கொண்டுட்டு வெளியே சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான். ஆனா எந்த தப்பும் செய்யாத நீங்க தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்களே. எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சுட்டா பரீட்சை எழுதுறது ஒண்ணும் கஷ்டம் இல்ல ஆனந்தி. தப்பு செஞ்சவன் மாட்டிக்க போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தண்டனையில எனக்கு பெருசாவே தெரியல. ஆனா எனக்கு பெருசா இருக்கே. நீங்க இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப பெரிய வேதனையா இருக்கு. எனக்கு ஒண்ணு நினைச்சதாமா ஒவ்வொரு நிமிஷமும் கலக்கமா இருக்கு. இப்ப நீ எங்க இருக்க? நம்ம வீட்டுல தானே? அம்மாவும் துளசியும் உன்னை ஏதாச்சும் சொல்லி கஷ்டப்படுத்துறாங்களா? அப்பாவும் அம்மாவும் தான் என்னைய நம்ம வீட்டுல கொண்டு வந்து விட்டாங்க.